ஜனாதிபதிக்கு ஏற்பட்டுள்ள மற்றும் ஒரு நெருக்கடி. நாடாளுமன்றை அண்மித்த பகுதிகளில் ஆயுதங்களுடன் வந்த படையினர் குறித்து வெளியான தகவல். சுதந்திர கட்சிக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை இணக்கப்பாடின்றி நிறைவு. நிதியமைச்சர் பதவிக்கு மீண்டும் பசில். நாடாளுமன்றின் ஊடாக புதிய ஜனாதிபதியை நியமிக்க வேண்டும். நெருக்கடியை தீர்க்க முக்கிய தீர்வு. ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோரின் ராஜினாமாவை பிரதான கோரிக்கையாக முன்வைத்து அனைத்து அரசு ஊழியர்களும் பங்கேற்கும் பாரிய வேலைநிறுத்தம் ஒன்றை முன்னெடுப்பது குறித்து அரசு துறையில் உள்ள தொழிற்சங்கங்கள் தற்போது கலந்துரையாடலில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்று இது குறித்து செய்தி வெளியிட்டுள்ளது. பதவி விலகலுக்கு மேலதிகமாக வாழ்க்கை செலவை குறைத்தல் மற்றும் நடைமுறையில் உள்ள அவசர கால சட்டத்தை திரும்ப பெறுதல் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து மேற்படி வேலைநிறுத்தம் முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக முன்னணி பொதுச்சேவை தொழிற்சங்க பேச்சாளர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றை அண்மித்த பகுதிகளில் நேற்றைய தினம் பதிவு செய்யப்படாத மோட்டார் சைக்கிள்களில் சஞ்சரித்தவர்கள் ராணுவத்தை சேர்ந்தவர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றை அண்மித்த பகுதியில் இவ்வாறான 4 மோட்டார் சைக்கிள்களில் படையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் என ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். முகத்தை முழுமையாக மூடி ஆயுதங்களுடன் இலக்க தகடற்ற மோட்டார் சைக்கிள்களில் இந்த படை வீரர்கள் சஞ்சரித்தனர். இதன்போது குறித்த படையினரை போலீஸ் அதிகாரிகள் வழிமறித்து விசாரணை செய்தனர். இது தொடர்பான காணொலிகள் ஊடகங்களில் வெளியாகியிருந்தன. இவ்வாறான பின்னணியில் குறித்த படையினரை வழிமறித்து விசாரணை செய்த போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணை நடத்துமாறு ராணுவ தளபதி போலீஸ் மா அதிபரிடம் அதிகாரப்பூர்வமாக கோரிக்கை விடுத்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை இணக்கப்பாடின்றி நிறைவடைந்துள்ளது. சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியுடன் நேற்றிரவு 4 மணித்தியாலங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தையின் போது சுதந்திர கட்சி நாடாளுமன்றத்தில் சுயாதீனமாக இயங்குவதற்கு தீர்மானித்தது என்பது குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையில் இணக்கப்பாடுகள் எதுவும் எட்டப்படவில்லை என சுதந்திர கட்சியின் பிரதிநிதிகள் தெரிவிக்கின்றனர். நாடாளுமன்றில் சுயாதீனமாக இயங்குவது என்ற தீர்மானத்தில் மாற்றமில்லை என அவர்கள் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். வெற்றிடமாக உள்ள நிதியமைச்சர் பதவிக்கு முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷவை மீண்டும் நியமிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தென்னிலங்கை ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் நேற்று பிற்பகல் நாடாளுமன்ற வளாகத்தில் ஊடகவியலாளர்கள் வினவிய போது மீண்டும் பதவியேற்க தயாராக இல்லை என பசில் ராஜபக்ஷ தெரிவித்திருந்தார். இதேவேளை நிதியமைச்சராக நியமிக்கப்பட்ட முன்னாள் நிதியமைச்சர் அலி சஃப்ரி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இடைக்கால அரசாங்கத்திற்கு இடமளிக்கும் வகையில் பதவி விலகுவதாக அவர் தெரிவித்திருந்தார். எந்தவொரு நபரும் நாடாளுமன்றத்துக்குள் பிரவேசிப்பதற்கு தனது பதவியை ராஜினாமா செய்ய தயார் எனவும் அவர் ஜனாதிபதிக்கு எழுத்து மூலம் அறிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலையை தீர்ப்பதற்கு அரசியல் கட்சித் தலைவர்களால் 2 தீர்வுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் மஹிந்த ஜாப அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். சபாநாயகர் தலைமையில் நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் நடைபெற்ற கட்சித் தலைவர்களின் விசேட கூட்டத்திலேயே அவர் இதனை தெரிவித்திருந்தார். ஜனாதிபதி தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு புதிய ஜனாதிபதியை நாடாளுமன்றத்தினூடாக நியமிக்க வேண்டும் அல்லது இடைக்கால அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் என்பதே 2 முன்மொழிவுகளாகும் என அவர் தெரிவித்திருந்தார். எவ்வாறாயினும் இந்த பிரேரணைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசியலமைப்பில் இடமில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்திருந்தார். நாடாளுமன்றத்தை கலைக்கும் யோசனை முன்வைக்கப்பட்டாலும் அதற்கான அதிகாரம் ஜனாதிபதிக்கு இல்லை என்பதால் நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலம் அது சாத்தியமாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.